என்னையா என்னடா யோ என்னைய நினைச்சிருக்க மனசுல இதெல்லாம் வீடா சாரை கிடையாது. I am government servant. Respect you, respect tax. யோ குடிகாரனுக்கு என்ன ரெஸ்பெக்ட்? Over talking. At least you small boys. Get up, get up. யார் மேல என்ன நினைச்சிருக்க? இந்த வீட்டு மாப்பிள்ளை கை வச்சா, இந்த வீட்டு மாப்பிள்ளை கை வச்சா பாத்தியா? பார்த்தேன். பாத்தியா? நீ குப்பை தொழிலா உனக்கு பொண்ணு கொடுத்த தப்புடா. இந்த குப்பை தட்டி கால்ல விழுந்து உங்க அப்பா தான பொண்ணு கொடுத்தான். கூப்பிடு அவன அவன்ட்ட பேசிக்கலாம். வா கூப்பிடு. வயசுல பெரியவர் வா அப்படி சொன்னா கேளுங்க. அட பாவி அடியே ஒரு குடம் தீர்த்தம் உண்டா அனாச்சாரம் பண்ணி விட்டா. கர்மம் கர்மம். அடே இதுக்கு மேல ஏதாவது பண்ணினே அப்புறம் நான் போட்டுட்டு ஒண்ணு உதப்பேன். யார்கிட்ட போறீங்க? ஏமா இவனெல்லாம் மாப்பிள்ளை கூட்டு வந்து ஏமா அசிங்கம் பண்றீங்க? இது பார் அவ புருஷனை கூட்டு கிளம்ப பாருங்க. இன்னும் ஒரு நாள் இருந்தானா வீட்டை நாரடிச்சிருவான். சும்மா இருடா. என்னைக்கு அதக்கற உனக்கு என்ன இன்னைக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு? உனக்கு என்ன புருஷனை கூட்டு போயிடுவேன். கடைசி வரைக்கும் இருக்கிறது நான் தானே. இதான் ஒண்ணு எனக்கு தானே அசிங்கம். அவ்வளவு அசிங்கம் பாக்குறவன் அன்னைக்கே இந்த மாப்பிள்ளை வேணும்னு சொல்லணும். அப்ப வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்ப என்னடா குதிக்கிற? இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு வந்ததுக்கு உனக்கு அசிங்கமா போச்சு. நான் கால போற என் கூட எப்படி வாழ்றது? எதுக்காக அவனோட தகராறு பண்றீங்க? இத்தனை நாள் பண்ண தகராறு போதாதா? போற அன்னைக்காவது சந்தோஷமா இருந்துட்டு போங்களேன். ஒரேடி அவன் உறவு முடிச்சலான்னு பாக்குறீங்களா? சும்மா இருங்க. என்ன நடந்தது ஏது நடந்து தெரியாம எதுக்கு அவன் கிட்ட எகறீங்க? நீங்க கொண்டு வந்த மாப்பிள்ளையோட லட்சணம் அப்படி. அந்த மருந்து அடிக்கிறவன் இவ்வளவு நேரம் குடிச்சிட்டு ஒரே கலாட்டா. அந்த ஆத்திர தாகாம அவ கத்தா. சும்மா எதுக்கு ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றான்? அவனுக்கு என்ன கிறுக்கா புடிச்சிருக்கு? இவ ஏதாவது எடக்கு பண்ணிருப்பா? அத அவன்கிட்ட கேளுங்க. போங்கடி உள்ள. எங்கடா அந்த மருந்து அடிக்கிறவன்? ஐயாவுக்கு கணத்தடியில அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. எங்க பங்குக்கு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி ஊத்தியாச்சு. உன் பங்குக்கு நீயும் ஒரு குடம் தண்ணி ஊத்து. தெளியறதான்னு பாப்போம் வா. அட இறங்கு. முடியாதியா? அவளை வந்து எங்க மன்னிப்பு கேட்க சொல்ல அப்பதான் இறங்குவேன். யோ உள்ள வந்து தொலை பாரு இறங்கியா. நோ நோ. அங்க பாரு எங்க நிக்கிறான்னு. என்னையா கணத்து மேல ஏறி நின்னுட்டு கீழே இறங்கியா? என்னையா நான் ஒண்ணும் கலாட்டா பண்ணல. உங்க பொண்ணு அவமானப்படுத்திட்டா. பொண்ணு அவமானப்படுத்தினா அதை ஏன்ட்டு சொல்றது? அதை விட்டுட்டு குடிச்சிட்டு ரவுடித்தனம் பண்றதா? பாக்குறேன் என்ன நினைப்பா? மருந்து அடிக்கிறவன் கூட பார்க்காம உனக்கு பொண்ணு கொடுத்தேன் பாரு. என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். இனிமே குடிச்சிட்டு கிடிச்சு கலாட்டா பண்ண ஜாக்கிரதை. இல்லையாது முதல்ல பொண்ணு மிரட்டா, அப்புறம் பையன் மிரட்டா, அதுக்கப்புறம் அப்புறம் வந்து மிரட்டிட்டு போறான். குடும்பமே சேர்ந்து என்ன மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு ஏன்டா என்ன அடிச்ச? ஒன்னே அடிப்பேன், எல்லாரும் அடிப்பேன், கொலையா பண்ணுவேன். சகலா இதுக்கு மேல மரியாதையா இல்ல அமுக்கு. அழாத சுந்தரி, இப்பொழுது என்ன பண்றது? நம்மளும் இந்திரா மாதிரி பிடிவாதமா இருந்திருந்தா நமக்கும் நல்ல புருஷங்க கிடைச்சிருப்பாங்க. அப்பா திட்டுவாருன்னு வாய் மூடிட்டு இருந்ததுனால தானே இப்படி ஆயி போச்சு. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா, அவோ அவோ அன்னார்களி அச்சா. என்ன மருந்து அடிக்கிறேன்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாளா? சடோப்பா கைய கொடு. சரியான முடிவு எடுத்த. கார்பரேஷன் மாப்பிளைய எங்க உட்கார வைக்கணுமோ கரெக்டா எங்க உட்கார வச்சுட்டேன். அவன் கையில ஒரு அலுமினிய தட்டும் ஒரு டம்ளரும் கொடுத்துரு. பாக்குறதுக்கு நன்னா இருக்கும். ஏன் மாப்பிள, நீங்களாவது அந்த கார்பரேஷன் காரனுக்கு புத்தி சொல்லக்கூடாதா? நேத்து அப்படிதான் குடிச்சிட்டு வந்து வீட்டுல கலாட்டா பண்ணா. இன்னைக்கு என்னடா குப்பை தொட்டியாண்ட உட்கார்ந்து என் மானத்தை வாங்குறான். பாக்குறவங்க என்ன மதிப்பாங்க? எதுக்காக குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்த்து உங்களுக்கு பொண்ணு கொடுத்தேன்? நீங்க மரியாதையா நடந்துக்குவீங்க தானே? இப்படி நடந்தா உங்க மேல எப்படி நம்பிக்கை வரும், பாசம் வரும்? நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க மாமா. நாங்க ரெண்டு பேரும் அவர் சரி பண்ணி கூட்டு வரோம். நீ போங்க போங்க. நீ வேணா நீங்க உள்ள போங்க மாமா. ஓய் சடகோபன், நீர் பெரிய ஆளுங்கண்ணா. மாப்பிள்ளை பிரச்சனையை மாப்பிள்ளைகளை விட்டே சால்வ் பண்ண வைக்கிறீர. ஏன் ஓய் மருந்து அடிக்கிறவங்கிட்டயே இவ்வளவு மல்லு கட்ட வேண்டி இருக்குது.
ஆட்டோக்கார விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா குடும்பத்துல பூகம்பமே வெடிக்குமே. நீ வேற அப்பப்ப பீதியை கிளப்பாதையா. வெடிக்கும் போது வெடிக்கிட்டோம். நீ போய் முதல்ல பால் வாங்கு. சரி இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் இருக்க மரியாதையை கருத்துல பாக்குறியா? நீ ஒருத்த மணி ரகலையால மாமனார் ரெண்டு பேரும் சேர்த்து தப்பா இருக்கிறையா? முதல்ல குப்பை தொட்டி ஏஞ்சுவா. நான் குப்பை தொட்டி உட்காருவேன், கக்கில கூட உட்காருவேன். அதை கேட்க நீ யாரியா? நீ யாரா? 3 பேரும் ஒரே வீட்டுல பொண்ணு கட்டி இருக்கோம். நீ ஒரு தப்புன்னா அது எங்க 2 பேரும் தான் பாதிக்குது. நீ பாட்டு தண்ணி அடிச்சு நகலை பண்ணிட்டு போயிட்டா. அக்கம் பக்கத்துல என்ன பேசுறாங்க தெரியுமா? மெத்தூட்கார மாப்பிள்ளை 3 பேரும் குடியார பசங்க பேசுறாங்க. உலக மாதிரி பேசுங்க அவன்கிட்ட. இவன் என்ன சொல்றது? எனக்கு வந்து அவமானம் உனக்கு வந்து தெரியும். நானாச்சும் தண்ணி அடிச்சேன், நீ யாரா கொலையா பண்ணிருப்ப. சகல, நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. முதல் ராத்திரி நடக்கலங்கிறது ஒரு அவமானமா? உனக்கு கல்யாணம் ஆனது பெரிய விஷயம். இதை முதல் ராத்திரி உனக்கு நடந்தா தானே நடக்கலையா? என்ன எடுத்துக்கவே, முதல் நாள் ராத்திரியில அசதையில தூங்கிட்டேன். அதுக்காக உன்ன மாதிரி தண்ணி அடிச்சனா கலாட்டா பண்ணனா? இது என்ன ஆத்தண்ணி அடிச்சுட்டு போறதுக்கு? கிணத்தண்ணி தானே, எப்ப வேணாலும் முண்டு குடிச்சுக்கலாம். இந்த ராத்திரி இல்லைன்னா இன்னொரு ராத்திரி. நான் வாலிமையா? என் பினிஷ் எனக்கு தான் தெரியும். பெருசா நம்ம பேச மாட்டேன். எவன் வாலிபா எவன் கிழமை இப்பதான் ரொம்ப முக்கியமா? எதுக்கு 3 பேர் பெரிய வீட்டுல பொண்ணு கட்டணும்? எதா இருந்தாலும் 1-2 வீடு வச்சிருக்கா, வித்தா 40-50 லட்சம் தரும். நம்ம நடக்கிற முறையா வச்சு தரையா, அதனால நமக்கு ஒரு பங்கு கொடுப்பான். இப்படி சண்டை போட்டு இருந்தா அதனால கொடுக்குறது என்ன வருமா? நீங்க போற சண்டையில எனக்கு ஒருத்தி கெடுத்துக்க போடுங்க. அந்த ஆளுக்கு ஏற்கனவே நொந்து போயிருக்கான். அவனை ஏன் வேதனைப்படுத்துற? இதான் படிச்சவன் தான் பட்டுன்னு புடிச்சிருப்பான். ஒருத்தன் சமையல்காரன், ஒருத்தன் மருந்து அடிக்கிறவன், எல்லாம் கை நாட்டு கேஸ். உங்களுக்கு எங்க புரிய போகுது? சகல, இவனை மாதிரி படிச்சவனுகளை நம்பவே கூடாது. 1ஆம் நம்பர் ஃப்ராடா இருப்பானுங்க. இவன் என்ன வேலை செய்யறான் தெரியுமா உங்களுக்கு? ஆட்டோமொபைல்ஸ் வச்சிருக்கான். அப்படி சொல்லித்தான் இந்த வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிருக்கிறான். ஆனா உண்மையிலேயே அவன் ஆட்டோ ஓட்டுறவன். ஆட்டோ ஓட்டானா? அவன் குட்டு எப்போ உடைய போதோ தெரியல. சார், ஏன் சார் இங்க ஆட்டோ டிரைவர் முத்துப்பாண்டி இருக்காருங்களா? நீங்க யாருங்க? அவர் ஓட்டுற ஆட்டோவோட ஓனருங்கண்ணா. அப்ப ஆட்டோ கூட அவனுக்கு சொந்தம் இல்லைங்களா? இல்லீங்க, அது ஏன் ஆட்டோங்க. பாருங்க, அங்க துணி காய போட்டு இருக்காங்களே, அவங்கதான் அவங்க சம்சாரம். அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா ஐயா எங்க இருக்கிறாருங்கிறது சொல்லிடுவாங்க. சரி, அப்படியே உங்ககிட்ட எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டா இருக்கிற விவரத்தை தயவு செஞ்சு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ படிச்ச பட்டம் பறக்க போகுது பார். அம்மா, உங்க வீட்டுக்காரர் முத்துப்பாண்டி கொஞ்சம் கூப்பிடமா. நீங்க யாரு? நான் ஆட்டோ ஓனருமா. என் ஆட்டோவை தான் ஓட்டிட்டு இருக்கான். முத்துப்பாண்டி என் வீட்டுக்காரர் தான். அவர் ஆட்டோ ஓட்டலீங்களே, ஆட்டோமொபைல்ஸ் தான் வச்சிருக்காரு. இல்லம்மா, 5 வருஷமா என் ஆட்டோ தான் அவன். இரு பொம்மன் ஆண்டிக்கிட்ட என்ன பேச்சு? நான் ஒரு பெரிய மனுஷன் இங்க இருக்கேன்னு பார். என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல. என்னங்க அவன் செஞ்ச மரியாதை? ஆட்டோ விட்டு வந்தா ஆட்டோவாவது போட்டோவாவது கம்முனு சாமி. அவங்க வீட்டுக்கார பத்தி ஏதோ முக்கியமா சொல்ல வந்திருக்காரு. அவர் போக விடுங்க. நீ போப்பா. நீ வாப்பா. குடும்பத்துல குழப்பம் உண்டாக்காத. யாரு குழப்பறா? நீ தான் குழப்பறாங்க. நீ போப்பா. அட வாப்பா. ஏப்பா? விஷயமே வேறப்பா. அவன் போயிட்டான்ப்பா. ஏங்க இங்க வாங்க. உண்மையிலேயே என் வீட்டுக்காரர் ஆட்டோ தான் ஓட்டுறதா? ஆமாம்மா, 5 வருஷமா என்கிட்ட தான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். எப்ப வேலைக்கு வருவான்னு கேட்டு போலான்னு வந்தேன். இங்க பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கு. அவன் வந்தா வீட்டுக்கு வர சொல்லு, அவன்கிட்ட பேசிக்கிறேன். நில்லுங்க. நீங்க எங்க வேலை செய்றீங்க? இப்ப அதுவா முக்கியம்? நான் போய் நூல் சோக்கரன் டிக்கெட் எடுத்து வந்துறேன். இந்த கச்சடாலாம் சேர்த்துக்காத தொல்லை. நீ ரெடியா? முதல்ல நீங்க எங்க வேலை செய்றீங்க அதை சொல்லுங்க. ஏன் எதுக்கு கேக்குற? ஆட்டோமொபைல் தான் வச்சிருக்கேன். ஒரு பொய்ய மறைக்க எதுக்கு 1000 போய் சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க, எங்க வேலை செய்றீங்க? கேக்குறேன்ல, சொல்லுங்க. ஆட்டோ தான் ஓட்டுறேன். அன்னைக்கு இதை கேட்டு போய் ஆட்டோமொபைல்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. உங்க அப்பா தான் சொல்ல சொன்னாரு. எங்க அப்பா சொல்ல சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நீங்க தான் என்ன திட்டம் போட்டு ஏமாத்திட்டீங்க. அன்னைக்கு என்ன பார்க்க வந்தீங்கல்ல, அப்பதான் சொல்லல. முதல் ராத்திரி அன்னைக்கா சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? போய் சொல்லி தாலி கட்டிட்டா மொட்டத்துக்கு நம்மளை விட்டு எங்க போயிடுவாங்கன்ற தைரியம் தானே. மாப்பிள்ளை பேர்ல எந்த தப்பும் இல்லம்மா. நான் தான் அப்படி போய் சொல்ல சொன்னேன். ஏன் இப்படி எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க? படிப்பதான் பாதியில நிறுத்திட்டீங்க. இப்ப என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டீங்களே. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண? நான் இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல. என்ன வெளியில விரட்டி இருக்கலாம், இல்ல கொஞ்சம் விஷத்தை கொடுத்தாவது கொண்டு இருக்கலாம். இப்படி எல்லாருமா சேர்ந்து என்ன மோசம் பண்ணிட்டீங்களே. மாப்பிள்ளை, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. போக சரியா போயிடும். ஏமா, உங்க அப்பா குணம் தெரிஞ்சது தானே. இப்ப ஆத்திரப்பட்டு என்ன பிரயோஜனம்? யாரையும் கூட பேச வேண்டாம். என் மூச்சிலே முடிக்க வேண்டாம். போங்க. நான் என்னமா பண்ணேன்? நீ தான்
அண்ணே வாங்க அண்ணே வாங்க அண்ணி. அண்ணா ஒரு நிமிஷம் இது வந்துடுறேன். உள்ள போச்சாதான் பெரிய தங்கச்சி புருஷன் கூட சண்டை போட்டு வந்திருக்கு. இவன் அது பையன் தான், இதுங்களா கூட தங்கச்சி தான், தம்பி ஒருத்தன் தான். இல்ல எல்லாம் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்ல நினைச்சேன், நீதான் இன்டர்வியூல கேட்கலையே. இரு இரு இப்படி குடுமா மருமகளுக்கு நான் ஆரத்தி எடுக்கிறேன். சும்மா இருக்கப்பா. யோ ஏன்னா நான் எடுக்கூடாதா? குடியா, இவர்தான் எங்க அப்பா, கல்யாணத்துல பாத்துருப்பிய. ஏய் பொட்டியேடு. பெத்தப்பனுக்கு கடைசியில இந்த வேலை தானா? ஏய் உட்காருங்க. பாத்தியா? குடிமா. வா. யாரும் தொடக்கூடாது சொல்லிட்டேன். கை வைக்காதீங்க. கை விடாத. நான் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எடுக்கணும். விடு. கையெடு கையெடு கையெடு. சும்மாடா சும்மா ஜெய் நான் பேசாம இருங்க. சின்ன பசங்க அப்படின்னா நீயுமையா? ஆமா அப்படியே கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ட போடா. யோ உனக்கு நான் வாங்கி கொடுக்காம எவன் வாங்கி கொடுத்தான்? டாய் ஆத்திரத்தை கிளப்பாத. ஏண்டா முத கல்யாணம் பண்ணிக்கிட்டிய பெத்த அப்பாங்கிற முறையில எனக்கு என்னடா வாங்கி கொடுத்த? நீ மட்டும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எடுத்துக்கிட்டியா? எனக்கு எடுத்து கொடுத்தியா? இதெல்லாம் ஒரு வேட்டியாடா? அட்லீஸ்ட் ஒரு வாட்சாவது உண்டா? கல்யாணம் விட்டு எல்லாரும் என்ன கேவலமா பாக்குறாங்க. பெரிய மைனர். ஒண்ணுக்கு 4 பெத்து போட்டு அதுங்களுக்கு சோறு போறதுக்கு துப்பு இல்ல, ஒரு வேலை வாட்டிக்கு போய் 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு யோகியத்தை இல்ல. ஏதோ பேசுற நீ ஏதோ குடும்பத்துல மூத்த பிள்ளைய போறதால அதுங்களுக்கு சோறு போறது மட்டும் இல்லாம உனக்கும் தண்டை திணி போற என்கிட்ட சட்டை பேசுறேன். கை ஓங்குறவெல்லாம் வச்சுக்காத. கோவத்தை கலப்பாத மரியாதை வெளியே போயிரு. என் பொண்டாட்டி இருக்கான்னு பாக்குறேன். டாய் நானும் என் மருமக இருக்கான்னு தானே பாக்குறேன். இல்லன்னா நாரிடும். மானங்கட்ட ஜென்மம். பாத்தியா இந்திரா, என்னமோ நான் அன்னைக்கு ஒரு பொய் சொல்லிட்டேன், என் மேல கோவப்பட்டியே. இப்படி ஒரு கேடு கட்ட அப்புறம் தானா ஹரிச்சந்திரன் கூட 1000 பொய் சொல்லுவான். நான் எந்த நிலைமையில அந்த பொய்யை சொல்லிருப்பேன் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இது ஒரு தொல்லை. எத்தனை நாளைக்கு தான் இந்த சனியம் பிடிச்ச அடுப்போட மாரடிக்கிறதா தெரியல. இந்திரா கூடிய சீக்கிரத்துல கேஸவே வாங்கிடுவோம். இதெல்லாம் வாங்குறதுக்காக தான் நான் பணம் சேர்த்து வச்சிருந்தேன். அதுக்குள்ள தங்கச்சி கல்யாணம் வந்துச்சு, செலவு பண்ணிட்டேன். கட்டிட்டு போன போட்டது பத்தலன்னு ஒரு குழந்தை பிறந்தோன்னு அமுச்சு விட்டான். நான் ஒருத்தன் எத்தனை பிரச்சனையை தான் சமாளிக்கிறது? இந்த பாரு இந்திரா, நீ என் பொண்டாட்டி, உன்கிட்ட நான் மனசு திறந்து சொல்றது தப்பே இல்லை. இந்த வீட்டுல யாராச்சும் ஒருத்தர் வேலைக்கு போய் கொஞ்சம் எனக்கு ஒத்தாசை பண்ணாங்கன்னு வச்சுக்க, எல்லா பிரச்சனையும் நான் ஊதிடுவேன். இதெல்லாம் ஏன் நான் உன்கிட்ட சொல்றேன்னா, இந்த வீட்லயே என் பிரச்சனையை புரிஞ்சுக்கூட ஒரே தகுதி உன் ஒருத்திக்கு தான் இருக்கு. உன் திறமையை தான் இன்டர்வியூலயே பார்த்தனே. உண்மைதானமா சொன்னேன்? இது உனக்கு தான். இது உனக்கு, இது உனக்கு, இது உனக்கு, இது குட்டி பாப்பாக்கு. இந்த உனக்கு. இந்தாங்க மாமா, இந்த மாசம் சம்பளம் அவர்கிட்ட கொடுத்துருங்க. தேங்க்யூ மருமகளே. மரும ஏன்டா தான் கொடுத்தா? இனிமே குடும்பத்தை நான் தான் கவனிக்க போறேன். போடா குடி அப்படியே. என் மருமக சம்பாதிச்சது போடா. யோ குடி புரியா இல்லையா? இதுல எனக்கு உரிமை இருக்கு. போடா. என்ன உரிமை வாங்க? என் பொண்டாட்டியா? குடி அப்படியே. இதை வச்சு நான் என்ன திட்டம் போட்டுக்க தெரியுமா? புருஷன் பொண்டாட்டி படுக்கிறதுக்கு இந்த வீட்டுல ஒரு இடம் இருக்காயா? எல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்துக்கணும். பக்கத்து போட்டியும் வாடகை எடுக்கணும், அது ஒரு அனௌன்ஸ் கொடுக்கணும். இவனால என்ன ஆக்கிடுச்ச? ஒரு டிவி இருக்குதா, ஒரு டேப் ரெக்கார்டு இருக்கா, இல்ல யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா உட்காந்து சோபா செட் இருக்கா? எல்லாத்தையும் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வாங்கி போடலான்னு பாக்குறேன். இனிமே என்ன வந்துட்டேன் மாமா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ஊரை சுத்தி இருக்க கடனை அடைக்க சொல்லுங்க. அப்படியே இந்த பசங்களை நல்ல கான்வென்ட்டா பார்த்து சேர்க்க சொல்லுங்க. டேய் கேட்டியாடா? நேத்து வந்த பொண்ணு எவ்வளவு பொறுப்பா பிள்ளைங்களை கான்வென்ட்ல சேர்க்கணுங்கடா. உனக்கு அந்த பொறுப்பு இருக்காடா? பொறுப்பை பத்தி நீ பேசுறியா? தூக்கி போட்டு போச்சு. போடா. என்ன சகல சரிங்களா? அடடே வாங்க. ஏப்பா யாராவது ஒரு சேர் எடுத்து போடுங்க. நமக்குள்ள என்ன இருக்குது? அப்புறம் ஒரு சவாரிக்கு வந்திருந்தேன். சரி. நீங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன். பாத்துட்டு போலான்னு. நம்ம எப்ப பார்த்தது? மாமனார் வீட்டுல பார்த்தது. என்ன ஒரு மாசம் இருக்குமா? இருக்கும். ஆமா, தொழில் எப்படி நடக்குது? நிறைய கல்யாணம் வருதுங்களா? கல்யாணம் எல்லாம் நிறைய இருக்கு சகல. ஆனா முன்ன மாதிரி நான் ஒத்துக்கிறது இல்ல. ஏன்? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால எங்க சமைக்கிறது கூப்பிட்டாலும் போயிட்டு தான் இருந்தேன். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க அண்ணி வந்துட்டார்ல, அவளை தனியா விட்டு போறதுக்கு பயமா இருக்குது. அவ்வளவு ஏன் சகல?
இப்பதான் நான் வீட்டு விட்டு வெளியே வர்றதா தான் உங்க அண்ணியை உள்ள வச்சு பூட்டிட்டு தான் வர்றேன். என்னது பூட்டி வரீங்களா? உங்களுக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? பூட்டிட்டு வர்றது எனக்கே சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் ஊரு நாடு கெட்டு கிடக்குதுல்லப்பா. அதுக்காக பூட்டிடுறதா? அப்படியே பயமா இருந்தா என் வீட்டுல கொண்டு விட்டு போங்க. ஏன் இல்ல உங்க வீட்லயே கூட ஜாஸ்தியா இருக்குது, இதுல எதுக்கு அவளையும் கொண்டு வந்து விட்டு? வேணா நம்ம சின்ன சகல மரத்த அடிக்கிறதுல அவர் வீட்டுல என்னப்பா இது? அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே சொல்றேன். அவன் பகல்ல தண்ணி அடிச்சாதான் ஆம்பளைகளை கட்டி பிடிச்சிருவான். இது அங்க கொண்டு போய் விட்டா ஏதாவது வில்லங்காயிரு. நான் பேசாம எங்க வீட்டுக்கு பக்கத்தால ஒரு ஹோட்டல் வச்சிடலான்னு இருக்கிறேன். ஹோட்டல் கடை வைக்க போறீங்களா? ஆமாப்பா, ஹோட்டல் கடை வச்சிட்டா ஹோட்டலையும் பார்த்த மாதிரி இருக்கு, அப்படியே பக்கத்தால இருக்கிற பொண்டாட்டி அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்கும். அருமையான யோசனை. இன்னில இருந்து இந்த பொண்டாட்டி போடுறவெல்லாம் நிறுத்திட்டு பொண்டாட்டிகளை வச்சு நாம எப்படி படிப்படியா முன்னுக்கு வரலாங்கிறத பத்தி யோசிப்போம். மாஸ்டர் மாஸ்டர், நம்ம கல்யாண மண்டபத்து மேனேஜரை மறந்தடிக்கிற போட்டு அடிக்கிற மாஸ்டர். அப்படியா? ஆமா மாஸ்டர். காலத்துக்கு எவ்வளவு திமிராய் போச்சு பாரு. அவனை விடவே கூடாது. எங்க அவன்? அவனை கஞ்சி ஆக்கிறேன். என்ன தகராளா? கேடு சகல, கல்யாண மண்டபம் மறந்தடி 2 ரூபா தரேன்னு சொன்னா சகல. சரி, அடிச்சு முடிச்ச உடனே 1.5 ரூபா தராயா? அப்படியே கொடுத்தா நீங்க போங்க சார். உங்க முடிக்காக பாக்குறேன் அவனை. இல்லன்னா என்ன எத்தனாக போய் கட்டி விட்டுருக்க? கேவலமா கேவலமா தான் இருக்கு. என்ன வளர்த்துற? வர வர எனக்கு இந்த தனியா பிடிச்ச தொழில் பிடிக்கல. ஆனா பொழப்பு நடத்துருவேன். இதுக்கு முன்னாடி நான் தனியா நடக்கிறப்ப வாங்குற சம்பளம் 4 நாளைக்கே பத்தாது. இப்ப கூட இன்னொருத்தி வந்துட்டா. அவளுக்கு சோப்பு சீப்பு செருப்பு எல்லாம் வாங்கி தரணும். பத்தாவதுக்கு இருக்கிற கூரை வீடு பிடிக்கல, வேற நல்ல வீடு பாருங்கன்றான். இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன்? இப்படி எல்லாம் கட்டிக்கிட்டு உண்டா தாப்பா நல்லா எல்லாம் வாங்க முடியுது. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்குப்பா. ஏன் சகல இந்த மருந்தடி தொழிலை தூக்கி போட்டு சொந்தமா என்ன தொழில் பண்ண? அட என்ன சகல நீ இப்ப போல மாதிரியே பேசிக்கிட்டு வேற தொழில் பண்றதுக்கு எனக்கு வக்கீல் இருந்தா நான் எதுக்கு இந்த நாய் வேலையில கட்டி விடுறேன்? நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் சகல. இந்த காலத்துல பெட்டி கடை வைக்கிறதா இருந்தா கூட 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் எல்லாம் வைக்க முடியாது. எங்கிட்ட இப்போ 1 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததுன்னு வச்சுக்க, ஒரு சின்ன ஹோட்டல் கடை வச்சு நிம்மதியா உட்கார்ந்து இருப்பேன். ஆனா நமக்கு எவன் பணம் தர்றாங்கிறான்? என்ன சகல நீங்க வெண்ணைய கையில வச்சு நெய்க்காக கலையறீங்க? என்ன சொல்றீங்க? 2 பேரும் ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. வாங்க நான் ஒரு யோசனை சொல்றேன். படிச்சவன் ஒருத்தர் இருக்கும்போது நீங்க கவலையா படக்கூடாது. வாங்க உட்காந்து பேசுவோம். உட்காருங்க. சகல நாம என்ன சாதாரண வீட்லயா பொண்ணு கட்டி இருக்கோம்? மாமனார் நல்ல வசதி, 1க்கு 2 வீடு இருக்கு. நேரா மாமனார்கிட்ட போயிட்டு நாங்கெல்லாம் தனியா தொழில் தொடங்க போறோம், ஆளுக்கு 1 லட்சம் கொடுன்னு கேட்போம், கொடுத்துட்டு போறாரு. இதுக்கு போய் கண் கலங்கிட்டு தைரியமா இருங்க. சகல மாமனார்கிட்ட பணம் கேட்கலாம், கேட்கறது தப்பு இல்ல. கல்யாணம் உடனே கேட்டா நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க. சகல ஒருவேளை நீங்க 2 பேரும் கேட்டா கொடுப்பாங்க, நான் போய் கேட்டா கொடுப்பாங்களா? ஏன்? ஏன்னா கல்யாணத்துக்கு மறுநாள் தண்ணியை போட்டு வீட்டு முன்னால சலம்பல் பட்டனா இல்லையா? சரி, நாம போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, விட்டுருங்க. நம்ம பொண்டாட்டிகளை அனுப்பிச்சு வாங்கிட்டு வர சொல்லுவோம். அவங்கள விட்டு அனுப்பி கேட்டா எப்படி தருவாங்க? அவங்களே நம்ம கூட வாழ இஷ்டம் இல்லாம குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி சகலா அங்கதான் நீ தப்பு பண்ற. என்ன பொண்டாட்டி கிட்டலாம் உருட்டி மாட்டிலாம் காரியத்தை சாதிக்க முடியாதுப்பா. நைஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டணும். இப்ப என்னையே எடுத்துக்க, ஆட்டோமொபைல் போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். என் பொண்டாட்டி என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிருக்கல, மாசம் 3000 அவரை சம்பாதிக்கிறாப்பா. அப்படியா? ஆமா, எல்லாம் நம்ம நடத்துக்கிற முறையை பொறுத்து தான். நம்ம பொண்டாட்டிங்க நம்ம புருஷங்கார நமக்காக தான் உழைக்கிறாரு, நம்ம மேலதான் உயிரே வச்சிருக்காரு அப்படின்னு நம்பணும். நம்புற மாதிரி நம்ம நடந்துக்கணும். எப்படி நம்ப வைக்கிறது? அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? ஒரு வாரத்துக்கு வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நம்ம பொண்டாட்டியில கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கானல் போய் குஷிப்படுத்தணும். சகல நீங்க படிச்சு வேங்கிறது நிரூபிச்சுட்டீங்க. நாளைக்கே நம்ம ஊட்டிக்கு போறோம், மொத்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன். சகல ரகலையே இல்லாம ஐடியா கொடுத்துட்டேன். நீதான் சகல